بسم الله الرحمن الرحيم. இந்த கனவுகளுக்கு தாபீர் சொல்றேன்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, கனவுக்கு வியாக்கியானம், மனாமுக்கு வியாக்கியானம் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல மனாமுக்கு தாபீர்னு சொல்லி தமிழ்ல வந்திருக்காங்க புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துல வெளியிடப்பட்டு கனவுக்கு ஆட்டை கண்டா இது, மாட்டை கண்டா இது, தேனை கண்டா இது, தேளை கண்டா இது, ஒண்ணுக்கே நிறைய கனவு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கு பலவிதமான ஒரு பள்ளி விழும் பலன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். பள்ளி வந்து தலையில விழுந்து அதுக்கு ஒரு பலனு, தோல்ல விழுந்து அது ஒரு பலனு, கையில விழுந்து அதுக்கு ஒரு பலனு, காலில் விழுந்து அதுக்கு ஒரு பலனு, முதுகுல விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன், இப்படி வச்சுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் கனவுல பாலை கண்டீங்கன்னா பாலை என்ன மாதிரி கண்டு அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான் பலன். இந்த மாதிரி எல்லாம் கனவுக்கு பலன் சொல்றோம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவதாரம் எடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது பொய் என்பது நான் இதுவரைக்கும் சொன்ன செய்தி உங்களுக்கு விளங்கிறோம். அப்படி ஒண்ணு இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இந்த மாதிரி கனவு கண்டுட்டு போய் விற்பனர்கள்ட்ட போய் விளக்கம் கேளுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருத்தரையும் சொல்லாதங்கும் போது எப்படி பலன் எப்படி சொல்லுவ? ஒருத்தரையும் சொல்லாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அப்புறம் பலன் எங்க இருந்து வரும்னு? பலன் ஒண்ணு இருக்குமே, ஆனால் அதை அடைவதற்கு வழி ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிருப்பாங்களா? நல்ல விலைக்கு நற்செய்தின்னு சொன்னாலேயே நமக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்றான்னா நமக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவான். நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அவருக்கு புரிகிற மாதிரி தானே சொல்லுவீங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக கனவில் காட்டினால் அவன் என்ன சொல்றான் அவனுக்கு மேல இன்னொருத்தன் புரிய வச்சு விடுவானா? அல்லாஹ் சொல்லும்போது நமக்கே புரியும். ஓ, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு மனசுல வச்சுக்க. நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம கரெக்டா புரிஞ்சிருக்கோம்னு நினைச்சுக்க. நடக்கலையா ஏதோ அல்லாஹ் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கணும் நினைச்சுட்டு போய் அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு இருந்து யாருமே வியாக்கியானத்தை கேட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. நம்மளா வியாக்கியானங்கள்ங்கிற பேர்ல எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அது யூசுப் நபிக்கு மாத்திரம் அல்லாஹ் வந்து சிறப்பா வந்து கத்து கொடுத்திருந்தான். யூசுப் நபி அவர்கள் வந்து கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்குன்னே ஒரு தனி நாலேஜ் உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து கனவுகளை கேட்பாங்க. அது எப்படி சுலைமான் நபிக்கு வந்து சில ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தானோ, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில ஆற்றலை, ஈசா நபிக்கு சில ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தானோ, அதே மாதிரி யூசுப் நபிக்கு எல்லாம் கொடுத்தது என்னன்னு கேட்டா, யாரு கண்ட கனவா இருந்தாலும் அந்த கனவுக்கு இதான் ரிசல்ட்னு கரெக்டா அவர் சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு திறமை எல்லாம் கொடுத்திருந்தான். அது அவரே சொல்றார். அல்லாஹ்ட்ட துஆ செய்யறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12வது அத்தியாயத்துல 100வது 101வது வசனங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. எப்படி? ரப்பி இறைவா கத் ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு ஆட்சியை எனக்கு தந்திருக்கிறாய். முதல்ல விற்கப்படுறாங்க, அடிமையா போறாங்க, அந்த நாட்டில் போயிருக்காங்க, மந்திரியா வராங்க, கடைசியில் ராஜாவா ஆயிடுறாங்க. அதற்கு நன்றி செலுத்தி சொல்றாங்க. ரப்பி இறைவா கத் ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறாய். அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகிற கலையை எனக்கு நீ கற்று தந்திருக்கிறாய். அது ஒரு சிறப்பா சொல்றாங்க. எல்லாரும் சொல்லலான்னு விளங்குது. கனவுக்கு ஆளாளுக்குலாம் விளக்கம். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது யூசுப் நபி அவர்களுக்கு என்னஞ்சாங்க அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றதை அவங்க எப்படி சுலைமான் நபி அவர்கள் இறைவா எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆட்சியை தந்திருக்கிறது, இது மாதிரி யாருக்கும் கொடுக்காதுன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ஆட்சியும் தந்திருக்கிறாய், கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு திறனையும் எனக்கு தந்திருக்கிறாய்ன்னு சொல்றாங்க. அவங்க வாழ்நாள்ல 12வது அத்தியாயத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளுக்கு அவங்க விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்கள பணிகிற மாதிரி கனவு கண்டாங்க. அவங்க கனவுக்கு அவங்களே விளக்கம் பிற்காலத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்னர் வந்து சில கனவுகளை 7 மாடுகளை பார்ப்பாரு. மெலிந்த மாடுகளை கொளுத்த மாடுகளாக ஒரு 14 மாட்டை பார்ப்பாரு. மெலிஞ்ச மாடு வந்து கொளுத்த மாட்டை சாப்பிடுற மாதிரி அந்த கனவு இருக்கும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு யூசுப் நபி அவர்கள் என்ன செய்வாங்க விளக்கம் சொல்லுவார்கள். அதே மாதிரி ஒரு சிறையில் இருக்கக்கூடிய 2 தோழர்கள் 2 பேரும் கனவு கண்டு என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. நான் வந்து மதுச்சாறு புளிவது போல நான் ஒரு கனவு கண்டேன். நான் கூடையில வந்து ரொட்டியை தூக்கிட்டு போகும்போது பறவைகள்லாம் எடுத்து சாப்பிட்டு போற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு யூசுப் நபி விளக்கம். இந்த விஷயங்கள்லாம் அந்த 12வது சூறாவில் இருக்குது. சூரா யூசுப்னு சொல்லக்கூடிய 12வது சூறா அப்படி தமிழ்ல படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன கனவுகள்லாம் அவங்கள்ட்ட வந்தது, அதுக்கு என்னென்ன விளக்கம் சொன்னாங்கன்னு இருக்குது. இது யூசுப் நபி இப்ப இருந்தாருன்னு கேட்டுக்கலாமே தவிர மற்றபடி இப்ப நம்ம யாருமே கேட்கலாம் முடியாது. யூசுப் நபிக்கு எல்லாம் வந்து அப்படின்னு கற்றுக் கொடுத்திருந்தான். இப்ப யூசுப் நபி எல்லாம் இல்லாத காரணத்தினாலதான், அந்த கற்றுக் கொடுத்த ஆள் இப்ப இல்லாத காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, யார்ட்டும் சொல்லாதுட்டாங்க. எதுக்கு யார்ட்டும் சொல்லாதாங்க? இனிமே யூசுப் நபி எல்லாம் வரமாட்டாரு, யூசுப் நபி மாதிரி வேற யாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டான், வேற யார்ட்டையும் போய் மக்கள்கிட்ட போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லைங்கும் போது யார்ட்டையா தெரியாதவன்ட்ட கேட்டா ஒன்னு நடக்கும்னு சொல்லி விட்டுருவான் என்று மக்களை நிம்மதியை கொடுப்பதற்காக வேண்டி, நம்மளை காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, யார்ட்டையும் சொல்லாது, நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லி
கெட்ட கனவுண்டா ஒத்தட்டையும் சொல்லாத, உனக்கே பிடிக்காத கனவுண்டா ஒத்தட்டையும் சொல்லாத, உனக்கே பிடிச்ச கனவுண்டா வேண்டிய ஆள்கிட்ட மட்டும் சொல்லு, இப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. கனவுக்கு விளக்கம் என்பது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த அஜத்துமார்கள்ட்ட போய் கனவுக்கு விளக்கம்னு போயிடணும்னு அவன் என்னத்தையா சொல்லி பணம் இப்னு சீரின் ஒருத்தர் இருந்தாராம். அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவது விற்பண்டாராம். அதுக்குன்னு பெரிய பெரிய உலமாக்கள்லாம் அவரை போய் கனவுக்கு நாயகராக்கி என்ன செய்யறாங்க, இப்னு சீரின் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எங்க இருந்து இந்த நாலேஜ் வந்துலாம் தெரியல. அவரு கனவுடைய விளக்கம்னு எடுத்து எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. அதை வைத்துக் கொண்டு அந்த புஸ்தகத்தை ஆதார தாபீர் ருயான் அந்த புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு கனவுகளுக்கு இதான் விளக்கங்கிறாங்க. அது எல்லாமே போய் ஃப்ராடு. சொல்ல போனால் அந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் யார் நம்ம நினைக்கிறோம்? ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்திலேயே முதல் இடம் யாருக்குன்னு கேட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் இருக்கிறது. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்குது. என்ன செய்தின்னு கேட்டா, அபூபக்கர் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சபையில இருக்கிறாங்களா. அப்போ ஒருத்தர் வர்றார். ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சபை, அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறார். என்ன கனவு கண்டேன்னு கேட்டா, வானத்திலிருந்து ஒரு மேகம் என்ன செய்யுது, மேக கூட்டம் அப்படி திரண்டு அதுல இருந்து நெய்யும் தேனுமா பொழியுது. கனவு எப்படி காண்றாரு, அப்படி மேக கூட்டம் அப்படி நிக்கிறா, அங்க இருந்து பொழந்து கொட்டுது. என்ன கொட்டுது? தேனா கொட்டுது, நெய்யா கொட்டுது. தேனு நெய்யுமாக ஊத்துகிறது. ஊத்துனவன மக்கள் எல்லாம் கை ஏந்திட்டு ஓடத்தான செய்வாங்க. இப்ப கூட ஒண்ணு என்ன செய்வோம், கொட்டுனுச்சுன்னா ஓடுவோமா இல்லையா? ஆனாலும் கையை கொண்டு என்ன செய்யறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிக்கிறாங்க. சில பேர் அதிகமா பிடிக்கிறாங்க, சில பேர் கொஞ்சமா பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, வானத்திலிருந்து ஒரு கயிறு ஒண்ணு தொங்க விடப்படுகிறது. அந்த கயித்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க மேல ஏறி போனீங்க. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாரு. அந்த கனவுல எப்படி பாக்குறாரு, ஒரு கயிறு அப்படி தொங்குது, இந்த கயித்தை பிடிச்சிட்டு நீங்க மேல ஏறுறீங்க. இன்னொருத்தர் அதே மாதிரி பிடிச்சிட்டு மேல ஏறாரு, இன்னொருத்தர் மேல ஏறாரு. நாலாவது ஆளு மேல ஏறும்போது கயிறு கட்டாவுது. மறுபடியும் இந்த கயிறு மர இணைத்து கொண்டு மறுபடியும் என்ன செய்யறாரு, அவரு ஏறி போறாரு. இப்படி கனவு கண்டேங்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அபூபக்கர் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவுக்கு நான் வேண்டாம் விளக்கம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா விளக்கத்தை சொல்லு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அபூபக்கர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கனவுக்கு ஒண்ணுன்னா சொல்றாங்க. அந்த மேகம் மாதிரி இருந்துச்சு அது இஸ்லாமு, அந்த நெய் தேனு மாதிரி வந்துச்ச அது குர்ஆனு, அது ஒரு கயிறு மாதிரி தொங்குனுச்சு அது சத்திய மார்க்கம் இப்படின்னு அவங்க சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொன்ன கரெக்டா சொன்னாங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அசப்த பாலன் அஃப்தாத பாலன், சிலதான் சரியா சொன்ன சில தப்பா சொல்லிவிட்ட. அபூபக்கர் சொல்ல முடியல. அபூபக்கர் கனவுக்கு ஒரு விளக்கம்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒப்புதல் கேட்கிறாரு, நான் சரியா சொன்னான்னு. அசப்த பாலன் அஃப்தாத பாலன், சில விஷயங்களை கரெக்டா சொன்னேன், சில விஷயங்களை தப்பா சொன்ன உடனே அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்ப நான் அல்லாஹ் மேல சத்தியமா நான் தவறா சொன்னதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா எல்லாம் பேசக்கூடாது, சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. தப்புன்னு மட்டும் சொன்னாங்களே தவிர எது தப்புன்னு சொல்லல. அப்ப ஆனானப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கனவுக்கு இவங்களா ஒரு ஊகிச்சு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முழு விளக்கம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், இது நம்ம வேலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலை. நம்ம ரசூல் பலன் சொல்லலாம், அல்லாஹ்ட்ட இருந்து வஹி அடிப்படையில் அறிவிச்சு கொடுப்பானே தவிர அபூபக்கருக்கு முடியாதுன்னா நீ எப்படி சொல்லுவ? நீ அபூபக்கர் பெரிய ஆளா அஜர்த்தலாம்? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணித்து சொல்லக்கூடிய ஒரு கனவுலையே நமக்கு சரியா சொன்ன மாதிரி தான் தெரிகிறது. அவங்க தப்பா சொன்ன நமக்கு தெரியல. இது வியாக்கியானம் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லாம விட்டுட்டாங்க. ஆனா இந்த மெசேஜ் நமக்கு இந்த மிச்சமா இருந்து கொண்டிருக்கு. என்ன மெசேஜ்? அபூபக்கர் சித்திக் சொன்ன பலன் முழுசு இல்ல, சில விஷயத்தை கரெக்டாகவும் சில விஷயத்தை தப்பாவும் சொல்லி இருக்கிறான்னு விளங்குறது. இது புகாரியில 7046வது ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர்.